சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதே இல்லை. நான் பேசினா அவர் கேட்கிற மாதிரி தெரியலையே, அவரை பார்க்கவும் முடியல, தாகத்தோடு தேடினா பார்க்க முடியும்னு சொல்றீங்க. நானும் தாகத்தோடு அவரை தேடித்தான் பார்க்கிற, ஒரு முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தோடு நீங்கள் காணப்படலாம். உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார், என் மகனே மகளே, உன்னுடைய பாவம் தான் என் முகத்தை உனக்கு மறைக்கிறது. நான் பக்கத்துல தான் இருக்கேன், உன்கிட்ட பேச விருப்பத்தோடு இருக்கிற, என்னை வெளிப்படுத்துகிறேன். ஆனா உன்னுடைய பாவம் தான் என்னுடைய முகத்தை உனக்கு மறைக்கிறது. பாவம் விலக்கப்பட்டா நீ என்னை தரிசிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு விட்டா உன்னுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்லை? அப்ப அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறதுனால இஷ்டப்படி பாவம் செய்துட்டு பக்தியா வந்து கும்பிட்டா அவரை தரிசிச்சிட முடியாது. வேணா மனிதனால் செய்து வைக்கப்பட்ட சிலையை தரிசிக்கலாம். அதெல்லாம் உண்மையான தரிசனம். தெய்வத்தை ஆவியோடு நம்முடைய இருதயத்துல உண்மையாய் தரிசிப்பது.